ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது செகண்ட் பேப்பரா, ஃபஸ்ட் பேப்பர் எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு டிகிரி எவ்வளோன்னா 10 to 65 டிகிரி. நீங்கள் ரொம்ப 65 வரைக்கும் போகாமல் ஒரு 62ல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. 60 இல்லைனா 61, 62 இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப 65ங்கிறப்ப பேப்பரோட எண்டுக்கு போயிடும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு டக்குன்னு பெல் சவுண்டு கேட்குறப்பவே நீங்கள் அடுத்த லைன் கொண்டு வந்துடலாம்ல, அதனால். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்பேஸ் விட்டு தான் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 2 பேராகிராஃப் இருக்கும். இப்போது ஒரு பேராகிராஃப் முடித்ததுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப்க்கும் அதே போல் தான் 5 ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஒரு பேஜில் தான் டைப் பண்ணுவோம். சீனியருக்கு தான் 2 பேப்பர் வரும். இதே ஜூனியருங்கிறப்போ ஒரு பேப்பரே போதும். அதில் அந்த ஒரு பேஜ் மட்டும் டைப் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் டைப் பண்ணணும். மேக்ஸிமம் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். நார்மலாக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி அடிக்கிறப்போவே முடிச்சிடலாம். நீங்கள் மிஸ்டேக்கும் ஓரளவு கம்மி பண்ணிட்டே வரணும். ரொம்ப அதிகமாக இல்லாமல் மிஸ்டேக் ஒரு 15, 16 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்டிங்ஷனே வாங்கலாம். ஓகே, இப்போ இந்த கால்குலேஷன் பார்க்கலாம். டிகிரி எவ்வளவு? 10 to 65 டிகிரி. இதோட டிஸ்டன்ஸு 55 இருக்கும். இப்போ டைட்டில் இது பாருங்கள். இந்த சிம்பிள் என்னது? தொடர்கன் இருக்கா, அப்போ கண்டினியூவாக இலவச மருத்துவ முகாம் திட்டத்தில் பயனடைந்தோர்னு சொல்லிட்டு ஒரே லைனில் டைப் பண்ணணும். இது முடித்ததுக்கப்புறம் ஹைஃபன் கொடுத்து கோடு போட்டுறணும், அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் டைட்டில் முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ டைட்டிலில் சென்ட்ரு பண்ணலாம். அதுக்கு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணணும். இந்த திட்டத்தில் பயனடைந்தோர் இதுக்கு இடையிலையும் ஒரு ஸ்பேஸ் வரும். இப்படி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 33ன்னு இருக்கும். அதை 55லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 22. இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11. அப்போ என்ன பண்ணணும்? 11 ஸ்பேஸ் விட்டு 10 டிகிரியில் இங்கே வச்சுருப்பீங்கள்ல, அதுலேருந்து ஒரு 11 ஸ்பேஸ் விட்டு இதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் கால்குலேஷன் லாஸ்ட் காலம்லேருந்து தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு எது ஹையஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கிராஸ் பண்ணி இங்கே 4 கொடுத்துருக்காங்களா அப்படின்னா என்னது? இந்த இடத்துல 94ன்னு நீங்கள் டைப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 இருக்குது. நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போது 8 இல்லைனா அதை விட கம்மி. ஓகே, இப்படி தான் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் எவ்வளவு? 8. அப்போது 1 ஆட் பண்ணணும் 8ஓட. அப்போ 9. இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 9. இந்த காலமுக்கு மட்டும் 1 ஆட் பண்ணணும், பேலன்ஸ்க்கெல்லாம் 2. அதே போல் இங்கே வாங்க, 7 தான் இருக்குது. 8. இந்த காலம்லேயும் 8 தான் ஹையஸ்ட்டு. அப்போ 8 + 2 10. அதே போல் இங்கேயும் 8 தான் 10. இங்கேயும் 8 தான் 10. இப்போது இந்த 4 காலமுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு காலம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 10 + 10 + 10 + 9 13 9. அதை 55லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 1. அப்போது இந்த காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 16 ஸ்பேஸ் இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்பேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதுக்குள்ளே இதெல்லாம் எப்படி சென்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ மாவட்டம் மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. இதை 16லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 16 - 6 எவ்வளோ கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 5. அப்போது இந்த இடத்துட்டேருந்து ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு மாவட்டம்னு நீங்கள் டைப் பண்ணணும். அதே போல் இங்கேயும் அப்படி தான். 4 5 6 7 இருக்குது. 10 - 7 3ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளவு? 1.51 இருக்கும். அதை நீங்கள் 2னே எடுத்துக்கலாம். ஓகே, முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்கணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும். அதே போல் தான் இங்கேயும் 2 தான் வரும், இங்கேயும் 2 தான் வரும். இங்கே பாருங்கள் 4 5 6 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 9 - 7 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ். ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹைஃபன் வச்சு ஃபுல்லாக 10 to 65 டிகிரி இது வரைக்கும் ஹைஃபன் வச்சு கோடு போட்டுருவீங்க. கோடு போடுறப்போ எத்தனை ஹைஃபன் இருக்கும் அந்த இடத்துட்ட? 55 இருக்கும். போட்டதுக்கப்புறம் நான் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுபடி நீங்கள் கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு ஹைஃபனாக கவுண்ட் பண்ணி பிரிச்சுக்கோங்க.
பிரிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வந்துட்டு இதெல்லாம் சிங்கிள் லைன் ஸ்பேஸ். ஓகே, அடுத்த லைன் வந்து இதில் எவ்வளோ ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற ஒரு 5 ஸ்பேஸ்னால் 5 ஸ்பேஸ் விட்டு மாவட்டம். அப்புறம் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு இங்கே தான் நோட் பண்ணியிருப்பீங்களா. அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு இது இப்படியே அடிக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் அதே போல் கோடு போட்டுருங்க. இதுக்கப்புறம் இதுக்குள்ளது உள்ள எல்லாமே வந்து டபுள் லைன் ஸ்பேஸ். இது பாருங்கள், இது என்னது மாற்றம். அப்போது இந்த ராமநாதபுரம் இந்த நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் லைன்லையும், திருநெல்வேலி அப்புறம் இந்த நம்பர்ஸ் அப்படியே செகண்ட் லைன்லையும் நீங்கள் டைப் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இது எல்லாம் அந்த 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இந்த இடத்துட்ட அப்படியே வச்சு அடித்தாலே போதும். இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் இப்போ எப்படி அடிக்க போகிறோன்னா, இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இந்த இடத்துல 9 வரும். ஓகே, 8. அப்போ 10 - 8 எவ்வளவு? 2. அதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1. அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படியே நேராக வச்சு அடிச்சிருங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த நம்பர் இங்கே வரும், இந்த நம்பர் இங்கே போயிடும். அப்போ இதே எப்படி அடிப்பீங்க? இந்த 8க்கு நேராக கீழே வச்சு 8, 9 3 6ன்னு அடிக்கலாம். அதே போல் தான் இங்கேயும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் தான் வரும், இங்கே ஒரு ஸ்பேஸ் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 இருக்குது. 9 - 8 1 கிடைக்கும். அந்த 1 டிவைட்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம் முன்னாடி. அதே போல் இந்த சின்ன நம்பர்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்னது? இந்த இல் வந்து இந்த இடத்துல விருதுநகர். இது என்ன சிம்பிள்? அப்போ சேர்த்து அடிக்கணும். விருதுநகர்னு ஸ்பேஸ் விடாமல் சேர்த்து அடிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். தேங்க்யூ.